நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சென்னையில் ஏசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் கல்லூரியின் சார்பாக நடைபெற்ற கருத்தரங்கில் நம் இந்தியாவின் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்களும், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்களும், கேரள மாநிலத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பாலகோபாலன் அவர்களும் கலந்து கொண்டு சில விஷயங்கள் பற்றி பேசினார்கள். அவங்க என்ன விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவினுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள் அல்லாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அவருடைய நடவடிக்கைகள் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த வைஸ்ராய்களின் நடவடிக்கைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று கேலி பண்ணி பேசியிருக்காரு. கேரள மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் இருக்கக்கூடிய பாலகோபாலன் அவர்களும் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் சில சட்ட மசோதாக்களை தமிழக அரசு கொண்டு வரும்போது அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று பேசியிருப்பார்கள். இந்த மூன்று அரசியல்வாதிகளுடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பிரபல பேங்க்ல வேலை பார்த்து அந்த பேங்கை திவால் பண்ணிட்டு அரசியலுக்குள்ள வந்தவர். அதே மாதிரி ப. சிதம்பரம் அவர்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனையில இந்தியாவை குறைவாக மதிப்பிட்டு இந்திய மக்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு உகந்தவர்கள் அல்ல, படிப்பறிவு இல்லாதவர்கள், இந்திய சந்தைகளில் போயிட்டு நீங்க ஒரு 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்கினீங்கன்னு சொன்னா அவங்க பாஸ் மிஷினை ஸ்வைப் பண்ணி காசு கொடுப்பாங்களா, அங்க வைஃபை இருக்கா, பவர் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்தியாவை மட்டமாக பேசியவர். இவர்கள் அரசியல் தொலைநோக்கு பார்வை உடைய அரசியல்வாதிகளா என்று கேட்டால் அது கேள்விக்குறியான விஷயம். கடந்த வருடம் தமிழ்நாடு அரசு 12 சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியது. அதில் 10 சட்ட மசோதாக்கள் ஆளுநரால் நவம்பர் 16ஆம் தேதி திருப்பி அனுப்பப்பட்டது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 10 சட்ட மசோதாக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. அந்த கல்லூரிகள் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு சித்த பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம், அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் உட்பட 10 பல்கலைக்கழகங்கள். இந்த பல்கலைக்கழகங்களில் ஆளுநர்கள் தான் இப்போது வேந்தராக இருப்பார்கள். துணை வேந்தர்களை நியமிக்கும் போது ஆளுநருடைய ஒப்புதல் பெற்றுதான் துணைவேந்தர்களை இந்த பல்கலைக்கழகத்தில் நியமிக்க முடியும். இவர்கள் கொண்டு வந்த சட்ட மசோதா என்னவென்றால், இந்த பல்கலைக்கழகங்களில் ஆளுநருக்கு பதிலாக முதல்வர் வேந்தராக இருப்பார், முதல்வருடைய ஒப்புதலின் பேரில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற சட்ட திருத்தம் தான் இவங்க கொண்டு வந்தது. இதற்கு ஆளுநர் ஏன் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால், கடந்த முறை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வராக இருந்த போது அன்றைக்கு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வெளிப்படையாக ஒரு குற்றத்தை சாட்டியிருப்பார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் நியமனத்தில் கோடிக்கணக்கான பணம் புரளுது, அதை நான் தடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருப்பாரு. அப்போது ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணைவேந்தர்களுடைய நியமனம் விவகாரத்தில் நிறைய பணத்தை சுருட்டிட்டாங்க, அதிமுக கட்சி நிறைய கோடிக்கணக்கில் பணம் சுருட்டிடுது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக குற்றம் சாட்டி அதற்கு காவல்துறை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றத்தை சொல்லியிருப்பாரு. எந்த ஊழலை ஆளுநர் அவருடைய பதவியை வைத்து தடுத்தாரோ ஆளுநருடைய பவரை பிடுங்கி முதல்வர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. ஆளுநர் வேந்தராக இருக்கும் போது துணைவேந்தர்கள் நியமனத்தில் நடந்த ஊழலை தடுத்தாங்க. ஆனால் இதே நிலை முதல்வர் வேந்தராக இருந்தால் துணை வேந்தர்கள் நியமனத்தில் ஊழல் நடக்காது என்று சொல்வதற்கு என்ன சாத்தியக்கூறு இருக்கிறது? தற்போது இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை நியமிக்கும் சட்ட முறையில என்ன குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. தற்போது தமிழக ஆளுநர், தமிழ்நாடு அரசு மற்றும் யுஜிசி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளையும் மேற்பார்வை செய்யக்கூடிய அமைப்பு யுஜிசி கிராண்ட் கமிஷன். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழு வழியாக அந்த குழு பரிந்துரை செய்யக்கூடிய துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த விஷயம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. 4-5 ஆண்டுகளா இந்த விஷயத்துல எந்த தவறுமே ஊழலும் நடக்கவில்லை, எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. 3 பேரும் சேர்ந்து எடுக்கும் போது திறமையான துணைவேந்தர்களை இந்த பல்கலைக்கழகங்களுக்காக நியமிக்க முடியும். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியவில்லை. ஆளுநர் இந்த மசோதாவை நிறுத்தி வைத்த நேரத்திலேயே யுஜிசி கிராண்ட் கமிஷனுடைய விதிமுறைகளை மீறி தமிழக அரசாங்கம் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. இந்த சூழ்நிலையில இப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தினால ஊழல் இல்லாமல் துணைவேந்தர்களை நியமிக்க முடியும் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, என்ன அத்தாட்சி இருக்கிறது? இதுல ஒருபடி மேல போய் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டு சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய குரல் வலையை வைத்திருக்கக்கூடிய மனிதர்களின் குரல் வலைகளை கண்டிப்பாக சட்டம் தன் இரும்பு கரத்தை கொண்டு அடக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை. டாக்டர்
பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் ப. சிதம்பரம் அவர்களும் ஒரு விஷயத்தை பற்றி நல்லாவே யோசிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஆளுநர் மசோதாவை நிறுத்திவிட்டார், தமிழக அரசுக்கு உதவி செய்யவில்லை அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடனே நியூஸ் பேப்பர்ல நியூஸ் எல்லாமே வந்துருது. மக்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நிமிடம் மக்கள் யோசிப்பார்கள், ஏன் ஆளுநர் இந்த மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்திவிட்டார் என்று மக்கள் ஒரு நிமிடம் யோசிப்பார்கள். அந்த யோசனையின் வாயிலாக அவர்கள் இந்த உண்மையான நிலவரத்தை தெரிந்து கொள்ள முடியும். அதனால இந்த பொய் பேசுறதை விட்டுட்டு எப்போதுமே ஒன்றில் ஆளுநர் மேல பொய் சொல்றது, இல்லைன்னு சொன்னா பிஜேபி அரசாங்கத்துக்கு மேல போட்டு விடுறது, இது ரெண்டுமே பண்ணாம தமிழ்நாடு மக்களுடைய வளர்ச்சிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், தமிழ்நாடு மக்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ற விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பண்ணீங்கன்னு சொன்னா சென்னை கடந்த முறை மழை வெள்ளத்துல மாட்டின மாதிரி மாட்டிக்காது. உங்களுடைய பெயரும் மக்களிடத்தில் கெட்டு போய்விடாது. வளர்ச்சிக்கான திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.